தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மித முதல் கனமழை பெய்தது. கடலூர் மாவட்டம் புவனகிரி, சேத்தியாத்தோப்பு, கீரபாளையம், சாத்தப்பாடி, ஒரத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி நின்றது. வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவி வருகிறது. பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கேரள மாநிலத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் 19 வரையில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையும் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீச வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை இடுக்கி, பத்தனம்திட்டா மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் பிற மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. கேரளா, கர்நாடகா, லட்சத்தீவு பகுதிகளில் மீன்பிடிக்க தடை தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.